வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய மியூசிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ராகங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், மியூசிக்கை ஒன்றா சேர்ந்து ரசிக்க போகிறோம். அதை தவிர நிறைய ட்ராவல் vlogs, ட்ராவல் ஹேக்ஸு, ஸ்டிச்சிங் ஹேக்ஸ், குக்கரி வீடியோஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் என்னோட பர்சனல் கலெக்ஷன்ஸ் லைக் மை சாரி கலெக்ஷன்ஸ், பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ், ஆக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட். அண்ட் இப்போது இந்த சேனலோட முதல் வீடியோ வரப்போகுது. நாங்கள் இந்த நியூ இயர்க்கு குருவாயூர் போயிருந்தோம். அங்கே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், குட்டி குட்டி வீடியோ கிளிப்பிங்ஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ ஃபார்மேட்லேயே இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிஸ்கஷன் டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாங்கள் சென்னை டு திரிஷூர் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீ விஷ்ணுமாயா க்ஷேத்திரம் அப்படிங்கிற கோவில், அது பெருங்கூட்டுக்கரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு ஃப்ரம் திரிஷூர் கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் போனோம். அந்த பெருங்கூட்டுக்கரா தேவஸ்தானம் ஆர்கனைஸ் பண்ணுற தக்ஷணாமூர்த்தி சங்கீத உற்சவம் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட்டுக்கு வந்து தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் பாடின்னு இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இந்த வருஷம் என்னோட 4th இயர். அதுலேயும் இந்த வருஷம் நான் ரொம்பவே எந்துவாக கிளம்பி போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த சங்கீத உற்சவத்துடைய முக்கியமான நாள், அதாவது அந்த கிராண்ட் ஈவெண்ட், அதுதான் வந்து ஆராட்டு அப்படின்னு சொல்லுவா மலையாளத்தில். தமிழில் வந்து அந்த திருவிழாவுடைய ஒரு மெயின் ஈவெண்ட் எல்லாம் நடக்கிற நாள் அது. அந்த மெயின் ஈவெண்ட் நடக்கிற அன்னைக்கு மெயின் ஸ்லாட்டில் பாடுறதுக்கான ஒரு பாக்கியம் இந்த வாட்டி எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ ரொம்பவே ஜாலியாக நான் கிளம்பி போயிருந்தேன். அண்ட் அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே அழகான ஒரு இன்டீரியர்ஸும் ஒரு பூலோக ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாலே. அந்த இன்டீரியர்ஸை சொல்கிறதா இல்லைனா எக்ஸ்டீரியர்ஸாக வெளியில் இருக்கிற அந்த ஒரு ஜெஜான்டிக்கான பிரம்மாண்டமான ஸ்கல்ப்சர்ஸை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பட் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள்லாம் திரிஷூர் போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பெருங்கோட்டுக்கரா ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த சங்கீத உற்சவம் எல்லா வருஷமும் டிசம்பர் மாதத்தில் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் நீங்கள் போனேன் அப்படின்னா இந்த லைட்டிங்ஸ் அண்ட் அந்த செலிப்ரேஷன்ஸோடு அதை பார்க்கும்போது நிஜமாகவே அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கோ. அவளோட இன்டீரியர்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் கோல்டு மாதிரி பண்ணியிருப்பாள். அந்த கோல்டன் லைட்டிங்ஸ், அந்த பெயிண்ட் கலர் கோல்டு, உள்ளே இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் கோல்டு, அந்த மாதிரி பண்ணியிருப்பாள். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கோவில் அது. எங்களுக்கு வந்து அக்காமடேஷன் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தது தேவஸ்தானம் கெஸ்ட் ஹவுஸில் தான். அது வந்து புதுசாக கட்டின பில்டிங். ஸோ அதனோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் ஒரு பேலஸ் லுக்கில் இருந்தது. அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஆர்கிடெக்சர் ஆகட்டும், அந்த சீலிங் எல்லாமே வந்து ஒரு பேலஸில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. ஸோ அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துட்டோம். இந்த வாட்டி நாங்கள் கச்சேரிக்கு முன்னாடி நாளே போயிட்டதுனால நிறைய டைம் இருந்தது, ரிலாக்ஸ்டாக இருந்தோம். ஸோ அன்றைக்கி சாயங்காலமே ஒருக்கா போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணின்னு வந்துடலான்னு நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம். எங்களோட அதிர்ஷ்டம் கரெக்டாக நாங்கள் போயிருக்கிற சமயத்தில் ஸ்ரீவேலி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் அங்கே நடந்துட்டு இருந்தது. பெரும்பாலும் கேரளாவில் இருக்கிற எல்லா கோவில்கள்லையும் நடக்கிற ஒரு முக்கியமான சம்பிரதாயம் இது. அந்த நேரத்தில் உற்சவமூர்த்தியை வெளியில் எடுத்துன்னு வந்து அந்த உற்சவருக்கான தீபாராதனை, அப்புறம் அந்த செண்ட மேளம், ட்ரெடிஷ்னலான அந்த கேரளா வாத்தியம் இருக்குது இல்லையா, அதை வாசிச்சுட்டே அந்த சுவாமிக்கு வந்து அர்ச்சனை நடக்கும், தீபாராதனை நடக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கரெக்டாக நாங்கள் போயிருந்த சமயத்தில் அது நடந்துட்டு இருந்தது. அதை பார்க்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடச்சிது. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைஞ்ச வாஞ்சதோனுனா ஆவகலுதெல்பவே அம்ப வாஞ்சதோனுனா அப்படிங்கிற கீர்த்தனை அவள் வாசிச்சுட்டு இருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாகி அதை நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனோட ஒரு சின்ன ஸ்னிப்பெட் உங்களுக்காக.
நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து கச்சேரிக்கு ரெடி ஆயாச்சு. எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருந்த விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு அப்படியே அவர்கிட்டக்க ஒரு 2-3 ஃபோட்டோஸும் எடுத்துட்டு மேடை முன்னாடியும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கச்சேரி ஆரம்பித்தாச்சு. தெய்வ அனுகிரகத்துலேயும் என் குருவோட ஆசீர்வாதத்துலேயும் அன்றைக்கி கச்சேரி ரொம்ப நல்லா அமைஞ்சுது. எந்த வெளியூருக்கு கச்சேரிக்கு போனாலும் மோஸ்ட்லி நாங்கள் கச்சேரி முடிக்கிற அன்றைக்கி ராத்திரியே அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் இந்த வாட்டி அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே காலையில் தியாகராஜ ஆராதனை, அதில் பஞ்சரத்னம் பாடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருந்தது. அதை மிஸ் பண்ணுறதுக்கான மனசே வரல. ஸோ அன்றைக்கி ராத்திரி நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த மெயின் ஆராட்டு, அதாவது அந்த திருவிழாவோட உற்சவத்தோடைய மெயின் டே இருக்கு இல்லையா, அன்றைக்கி தான் அவள் என்னோடய கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தா. ஸோ காலையிலேயே கச்சேரி முடிஞ்சு போயிடுத்து. நாங்கள் நெக்ஸ்ட் டே ஆராதனைக்காக அங்கே ஹோல்ட் பண்ணுறோம். சரி, ஈவினிங் வந்து கோவிலுக்கு போய் ஆஸ் யூஷுவல் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு போனப்போ தான் அந்த ஊரே கொண்டாட்டத்தில் இருந்ததை நாங்கள் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ செண்ட மேளம், அந்த உற்சவத்தை கொண்டாடுற அழகை வந்து வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த வாத்தியங்கள் வாசிச்சுட்டு ஒத்தொத்தர் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம். அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் லைட்ஸ் அண்ட் பாட்டு சத்தம், டான்ஸு. அண்ட் அவளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆன அந்த கதகளி வேஷம் போட்டுண்டு உயரமான பொம்மைகள், அதுகள்லாம் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடின்னு இருந்தது. கதகளி மாதிரியே அனதர் இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் கேரளா தான் வந்து தெய்யம். இத்தனை வருஷமாக நானும் கேரளா போயின்ட்டுருக்கேன். ஆனால் தெய்யம் டான்ஸை வந்து நேரில் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த வாட்டி தான் நான் பார்த்தேன். உண்மையை சொல்லணுன்னா அதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். அப்படி இருந்தது அவளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும். எனக்கு வந்து அவளோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒன்று தான் தோணித்து, இதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும்னு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அவளோட மேக்கப் வந்து போட்டுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 hours ஆகும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 hours ஆகும். அண்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கையில் அந்த நெருப்பை வச்சுட்டு அவள் அந்த சுற்றி அவள் டான்ஸ் ஆடுறதை பார்க்குறச்சே ஒரே ஒரு விஷயந்தான் தோணித்து, பேஷனுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இதை வந்து பண்ணவே முடியாது யாராலையும். ஸோ எவ்வளோ அவள் வந்து பேஷனேட்டாக இருக்கா, அவளோட கல்ச்சரை பற்றி அதை விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த ஹெரிட்டேஜை வந்து ட்ரெடிஷன் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போயிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணுறா. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் நான் ஒருத்தர்கிட்டக்கும் பேசி அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணேன். பிகாஸ் ஐ நோ அந்த ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிறது எவ்வளோ முக்கியம். அண்ட் அது அவளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்கிறது தெரியும். ஸோ அவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடி எல்லோரும் என்டர்டெயின் பண்ணதுக்காக அண்ட் ஃபார் ஆல் தி ஹார்ட் ஒர்க் தி ஹேவ் புட் இன், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால போய் நான் அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வந்தேன். தெய்யம், கதகளி, செண்டமேளம் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் நைட் ஃபுல்லாக பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பேக் டு ஒர்க். எழுந்து பஞ்சரத்னம் பாடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த இடத்துல நான் பஞ்சரத்னம் பாடினதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா கேரளாவில் இருக்கிற லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் அண்ட் டாப் ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர் அந்த மேடையில் இருந்தால்
ஸோ கூட அந்த மேடையில் நானும் உட்காந்து ஒரே குரலாக சேர்ந்து பஞ்சரத்னம் பாடினது நிஜமாவே ஒரு தெய்வீக அனுபவம்னு தான் சொல்லணும். பாடி முடித்ததும் அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் பூலோக வைகுண்டமான குருவாயூருக்கு கிளம்பிட்டோம். பெருங்கோட்டுக்கரா டு குருவாயூர் போன அந்த ஒரு ஜேர்னியை நான் மறக்கவே மாட்டேன். லேசாக மழை வரா மாதிரி ஒரு கிளைமேட், அதில் சிலு சிலுன்னு காற்று, 2 பக்கமும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு க்ரீனரி, திரும்புகிற இடம்லாம் க்ரீட்டிங் கார்டு ஒட்ட வச்சா மாதிரி சீனரி, எல்லா பக்கமும் பெயிண்டிங்ஸ் மாதிரியே இருந்தது. தென்னை மரம், பேக் வாட்டர், அதில் ஒரு குட்டி போட்டு, இப்படி தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் இறங்கி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, பட் எல்லா இடத்துலையும் நிற்க முடியல. ரொம்ப அழகாக இருந்த சில இடங்களில் மட்டும் இறங்கி எடுத்திருந்தோம். நேச்சரோட க்ரியேஷன் இவ்வளோ அழகா அப்படின்னு வியந்துட்டே நாங்கள் போனோம். அந்த ஒரு அழகான ஜேர்னி முடியும் போது அதை விட அழகான ஒரு இடத்துக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம். அதுதான் குருவாயூர். இந்த ஊருக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம காதில் கேட்குறது ஓம் நமோ நாராயணா, நாராயணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா இப்படிங்கிற நாமங்கள் தான். அண்ட் நம்ம காதில் தானாக விழற பாட்டு கிருஷ்ணா ஹரே ஜெய கிருஷ்ணா ஹரே, கிருஷ்ணா ஹரே ஜெய கிருஷ்ணா ஹரே, ஸ்ரீ குருவாயூரப்பா கிருஷ்ணா ஹரே, காத்தருளீடேனம் நாராயணா. நான் பிறந்ததுலேருந்தே எல்லா வருஷமும் நாங்கள் தவறாமல் குருவாயூர் வந்துட்டுருக்கோம் தெய்வத்தோட அனுகிரகத்தில். ஸோ இந்த வருஷமும் இந்த பெருங்கோட்டுக்கரா கச்சேரி டேட் எனக்கு அவள் சொன்னதுமே நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோம்னா, எதேச்சியாக நியூ இயர் பக்கத்தில் வருது, ஸோ நியூ இயர் பிறக்கும் போது நம்ம குருவாயூரில் இருக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு தான் இப்படி கிளப் பண்ணி நீங்கள் வந்தோம். நாங்கள் பெருங்கோட்டுக்கரா டு குருவாயூர் வரும்போதே சாயங்காலம் ஆகிடுத்து. அண்ட் அன்றைக்கி ரொம்ப கூட்டம், வேறு வீக்கெண்டு. ஸோ அன்றைக்கி எங்களால் தரிசனம் பார்க்கவே முடியல, சுவாமியை பார்க்க முடியல. ஸோ அன்றைக்கி ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டோம் நாங்கள். அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா வருஷமும் பதிவாக தங்குற இடம் ராஜவல்சம் அப்படிங்கிற ஒரு லாட்ஜ். அது குருவாயூர் வெஸ்ட் நடாவில் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ரூம்ஸ். மோரோவர் கோவிலுக்கு வாக்கபிள், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் நடந்து போயிடலாம் கோவிலுக்கு. ஸோ அதனால தான் எல்லா வருஷமும் நாங்கள் இங்கேயே தங்குவோம். இந்த வருஷமும் அங்கே தான் இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி ரொம்ப மனசு நிறைஞ்ச தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. குருவாயூரப்பனை ஆலில கிருஷ்ணன் ரூபத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தா. ஸோ நன்னா வேண்டிண்டோம். சுவாமி தரிசனம் நன்னா பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பினோம். அதுவும் நாங்கள் ரெகுலராக போகிற ஒரு கடை இருக்குது, அதுவும் வெஸ்ட் நடாவில் தான் இருக்குது. ஐயப்பன் நாயர் அப்படின்னு அந்த கடை பேர். அது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு கடை. அங்கே உங்களுக்கு பிராஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கேரளா ஐட்டம்ஸ், வால் டெக்கார்ஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு, பெயிண்டிங்ஸு, பூஜா சாமான் எல்லாமே கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ எல்லா வருஷமும் நாங்கள் அங்கே போனால் அந்த கடைக்கு போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது உண்டு. அந்த கடையில் இருக்கிற சில ஐட்டம்ஸை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்காக. இந்த கடையை தவிர ஈஸ்ட் நடா, வெஸ்ட் நடாவில் நிறைய ரோட் சைட் ஷாப்ஸ் இருக்கும். அங்கே உங்களுக்கு கீ செயின்ஸ், பெயிண்டிங்ஸ், ஃபோட்டோஸ், இன்ஃபேக்ட் ட்ரெஸ்ஸஸ், ஸ்பெஷலி சொல்லணுன்னா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான அந்த செட் சாரி, டவல்ஸ், அப்புறம் குழந்தைங்க நிறைய வர ஊருங்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கான டாய்ஸ், அப்புறம் குட்டி பசங்க போட்டுக்கிற மாதிரி தோடு, வளையல், மாலை, குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். டிசம்பர் 31 நைட் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கரெக்டாக மிட்-நைட் 12 மணி ஆகும்போது நம்ம கோவில் நடையில் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு 11:30 மணிக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். குருவாயூர் பொறுத்த வரைக்கும் ராத்திரி 12 மணிக்கு வெளியில் போகிறதோ இல்லை 2 மணிக்கு வெளியில் போகிறதுக்கோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 24 ஹவர்ஸுமே ஜேன்னு இருக்கிற ஒரு ஊர் அது. இன்ஃபேக்ட் ராத்திரி 1:30 மணி 2 மணி வரைக்குமே கோவிலுக்குள்ளேயே கதகளி டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். அது கிருஷ்ணாட்டம்னு சொல்லுவாள். அது யார் வேணால் போய் பார்க்கலாம். அது டிக்கெட்லாம் வாங்க வேண்டாம், ஃப்ரீ தான். ஒரு நாளும் நைட்டு ஒரு டாபிக். ஒரு நாளைக்கு ருக்மணி கல்யாணம், ஒரு நாளைக்கு காளிங்க நர்தனம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது கரெக்டாக அந்த 12 மணி இருக்கும்போது அந்த கிருஷ்ணாட்டம் பார்த்துன்னு இருக்கலாம், கோவில் நடையில் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கிளம்பி போனோம். பார்த்தாக்கா அன்னைக்கு கோவிலுக்குள்ளே ப்ளஸ் வெளியில் அங்கே செம்பை ஆடிட்டோரியம்னு ஒரு மேல்பத்தூர் ஆடிட்டோரியம் ஒன்று இருக்கும்.
அந்த ஆடிட்டோரியம்லேயே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. ப்ளஸ் எங்களை மாதிரி நிறைய பேர் அன்றைக்கி வந்திருக்கா நியூ இயர்க்காக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கரெக்டாக நியூ இயர் பிறக்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தது நிஜமாகவே ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வைப்ரேஷன் எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. உங்களுக்கு அதை வந்து ஃபீல் பண்ணால் தான் புரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு வேறு ஒரு லோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ அப்போ நான் எடுத்த ஒரு வீடியோ இப்போ உங்களுக்காக. நியூ இயர் அன்னைக்கு காலையில் நாங்கள் மறுபடியும் தரிசனத்துக்காக கிளம்பினோம். இதுதான் என்னோடய நியூ இயர் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த குட்டி கிருஷ்ணா வந்து என்னோடய அம்மாவே கையால் வரைஞ்சி டிசைன் பண்ணி எனக்காக தைச்சி கொடுத்தா. ஸோ இதை தான் நான் இந்த வருஷம் புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டேன். அன்னைக்கு சுவாமியோட அலங்காரம் வந்து மத்ஸ்ய ரூபத்தில் பண்ணியிருந்தா. ஸோ குட்டி கிருஷ்ணா அந்த குட்டி மத்ஸ்ய ரூபத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா வேண்டிண்டு அங்கேருந்து நாங்கள் ஆனத்தாவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிஃபெண்ட் சாங்சுரி, அதுவும் குருவாயூர்லேயே தான் இருக்குது. ரொம்ப கிட்டக்கு தான், ஜஸ்ட் ஒரு 40-50 ருபீஸ் ஆட்டோ கொடுத்தா நம்ம போயிடலாம். எல்லா வருஷமும் நாங்கள் குருவாயூர் போகிறச்சு இந்த இடத்துக்கும் தவறாமல் போவோம். ஏன்னா எனக்கு பர்சனலி எலிஃபெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே மோர் தென் 100 எலிஃபெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம், பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நாங்கள் போவோம். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் போயிருந்தோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் நாங்கள் உள்ளே போகிறச்சே கரெக்டாக ஒரு யானையை வந்து அந்த யானையோட பாகன் வந்து குளிப்பாட்டின்னு இருந்தார். அது அப்படியே ஜாலியாக நனைஞ்சுண்டு டான்ஸ் ஆடிண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதை ரொம்ப நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனத்தாவளம் பார்த்து முடித்ததும் அங்கேருந்து நாங்கள் போன இடம் தான் குருவாயூர் பீச்சு. குருவாயூரில் இப்படி ஒரு பீச் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதனாலேயோ என்னவோ இங்கே பெருசாக கூட்டமே இருக்காது. ரொம்ப செரீனா காமாக ஒரு ப்ரைவேட் பீச்சுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி போகும்போது கரெக்டாக டைம் ஒரு 5:45 to 6 இருக்கும். நாங்கள் என்டர் ஆகிறோம். எங்களுக்கு எதிர்க்க ஒரு லைட் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி வானம், அதில் ரொம்ப அழகான அந்த சூரியன் இன்ச் பை இன்ச் அப்படியே இறங்கி கடலுக்குள்ளே போகிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக கூட்டமே இருக்கல. நாங்கள் இருந்தோம், ப்ளஸ் ரொம்ப தள்ளி யாரோ 10 பேர் நின்றுட்டு இருந்தா, அவ்வளவுதான். ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து அங்கே வர அந்த ஜில்லுன்னு காற்றுல பேசிகிட்டு இருந்து அந்த சன்செட்டை ரொம்ப நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் பீச் விசிட்டுக்கு அப்புறமா நாங்கள் மம்மியூர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் ரூமுக்கு வந்தோம். குருவாயூர் போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மம்மியூர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எல்லா வருஷமும் நாங்கள் போவோம். ஸோ இந்த வருஷமும் போனோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த வருஷம் எங்களோட பெருங்கோட்டுக்கரா அண்ட் குருவாயூர் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்கள் கூட ஷேர் பண்ணின்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு குருவாயூர் போயிட்டு வாங்க. அண்ட் பெருங்கோட்டுக்கரா குருவாயூர் பற்றி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, தர்ஷனம் டைமிங்ஸ் ஆர் எனி குவெரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதுலேயே ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது வேணும் குருவாயூர் பற்றி அப்படின்னா அதையும் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். Hope you all liked this video. Thank you so much for watching. Please like, comment, share and subscribe to our channel. எங்களுக்கு அது ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். Thank you and meet you all in our next video. Bye bye.